புதுச்சேரியில் மூதாட்டியை திசை திருப்பி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற 2 பெண்களை காவலர்கள் கைது செய்தனர். சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி நெல்லித்தோப்பைச் சேர்ந்த ரங்கநாயகி என்ற மூதாட்டியிடம் 22 சவரன் நகை மற்றும் பணத்தை 2 பெண்களும் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சாரதா, வள்ளி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 300 கிலோ எடை கொண்ட கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அத்துடன் 1500 மீட்டர் நீளம் கொண்ட திரி, 4500 கிலோ நெய் ஆகியவையும் கொண்டு செல்லப்படுகின்றன. கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் 2668 அடி உயர மலை உச்சியில் நாளை ஏற்றப்படுகிறது. இதற்காக கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 300 கிலோ எடை கொண்ட கொப்பரையை மலைக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்கியுள்ளது. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீப திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இன்று முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை திருவண்ணாமலை நகருக்குள் வரும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆந்திரா, திருப்பதி, பெங்களூரு போன்ற பல வழித்தடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி வழியாக செல்ல மாற்றுப்பாதைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் கிரிவல பாதை மற்றும் மாட வீதிகளில் இருசக்கர வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீப திருவிழாவுக்கு 35 முதல் 40 லட்சம் பக்தர்கள் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கார்த்திகை தீபத்தையொட்டி சேலம் கோட்டத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் பேருந்து நிலையங்களில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா தரிசனம் செய்தார். திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி முக்கிய பிரமுகர்கள் கோவிலுக்கு வந்திருக்கும் நிலையில் இன்று வந்த இளையராஜா முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்டார். பின்னர் உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் அவர் கலந்து கொண்டு வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். கார்த்திகை தீப திருநாள் நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. நேற்று கிலோ 2000 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகைப்பூ இன்று கிலோ 3500 ரூபாய் வரை ஏலம் போனது. கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய் வரையிலும், முல்லைப்பூ கிலோ 1300 ரூபாய் வரையிலும், பிச்சிப்பூ கிலோ 900 ரூபாய் வரையிலும் ஏலம் போயின. இதேபோல நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சந்தையிலும் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சாமந்தி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பூசாரிப்பட்டி மலர் சந்தையில் சுமார் 100 டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் தரத்திற்கு ஏற்ப கிலோ 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கௌசிக ஏகாதசியை முன்னிட்டு 108 போர்வை சாற்றுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பகல் 10 மண்டபத்தில் எழுந்தருளிய ஆண்டாள், ரெங்கமன்னார், ஆழ்வார்கள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு 108 போர்வை சாற்றும் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்த 2 கைது செய்யப்பட்டனர். பேளூரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து சட்டவிரோதமாக பரிசோதனை நடைபெறுவதாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் நந்தினிக்கு புகார் சென்றது. இதையடுத்து மருத்துவக் குழுவினர் நடத்திய சோதனையில் ஒரு வீட்டில் 3 கர்ப்பிணிகளுக்கு பரிசோதனை செய்து கொண்டிருந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவருக்கு உதவிய லதா ஆகியோர் பிடிபட்டனர். விசாரணையில் வெங்கடேசன் இணையதளத்தை பார்த்து கற்றுக்கொண்டு இதற்கான இயந்திரத்தை பயன்படுத்தி சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதும் ஒரு நபருக்கு 30,000 ரூபாய் கட்டணம் பெற்றதும் தெரியவந்தது.
மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ள சஞ்சார் சாத்தி செயலி உளவு பார்க்கும் தன்மை கொண்டது என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சஞ்சார் சாத்தி செயலியை அரசு கட்டாயமாக்கியுள்ளது நாடு சர்வாதிகார ஆட்சியை நோக்கிச் செல்வதை காட்டுவதாக கூறினார். முன்னதாக சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்கியது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். குடிமகனின் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கும் தன்மை கொண்டது இச்செயலி என்றும் தனி உரிமையை பாதுகாக்கும் அம்சங்கள் இதில் இல்லை என்றும் ரேணுகா சௌத்ரி கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் வீட்டிற்கு முதலமைச்சர் சித்தராமையா சென்று காலை உணவருந்தினார். பெங்களூரு சதாசிவ நகரில் உள்ள இல்லத்திற்கு சென்ற சித்தராமையாவை சிவக்குமாரும் அவரது சகோதரர் சுரேஷும் வரவேற்று அழைத்துச் சென்றனர். அங்கு முதலமைச்சருக்கு நாட்டுக்கோழி குழம்புடன் சூடான இட்லி பரிமாறப்பட்டது. சில நாட்களுக்கு முன் சித்தராமையா வீட்டிற்கு சென்று டி.கே. சிவக்குமார் காலை உணவு அருந்தியிருந்தார். கட்சிக்குள் அதிகார போட்டி நிலவுவதாக செய்திகள் வெளியான நிலையில் இருவரும் பரஸ்பரம் மற்றவர் வீட்டிற்கு சென்று உணவருந்தி தாங்கள் ஒற்றுமையாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். சர்வதேச அளவிலான ஆயுத விற்பனையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அதிக லாபம் அடைந்திருப்பது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. ஸ்வீடனை மையமாக கொண்ட சிப்ரி எனும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் ஆயுத விற்பனை தொடர்பாக ஆய்வுகளை நடத்தி அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அதன்படி கடந்த ஆண்டில் உலகின் முதல் 100 ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளது தெரியவந்திருக்கிறது. யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா போர்களே இந்த அளவுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட காரணமாக அமைந்துள்ளன. இந்த 100 நிறுவனங்களில் 39 நிறுவனங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை. ஆயுத விற்பனையின் மூலம் அமெரிக்கா 29 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருக்கிறது. இதேபோல் ரஷ்யாவும் அதிக அளவு ஆயுத விற்பனை செய்திருக்கிறது. பல்வேறு நாடுகள் பொருளாதார தடை விதித்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஆயுத விற்பனையில் 23 விழுக்காடு வளர்ச்சியை ரஷ்யா எட்டியுள்ளது. அதே வேளையில் சீனாவின் ஆயுத விற்பனை குறைந்திருக்கிறது. சர்வதேச அளவில் முந்தைய ஆண்டை விட ஆயுத விற்பனை 6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் செல்லும் மெட்ரோ ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் இயக்கப்பட்டது. மின்சார கேபிள் பிரச்சினை காரணமாக மெட்ரோ ரயில் நிறுத்தப்பட்டதால் அதிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு அதே வழித்தடத்தில் மீண்டும் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல சென்னை சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை செல்லும் மெட்ரோ ரயில்கள் வழக்கமாக இயக்கப்படுகின்றன. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக டிஜிபி அலுவலகம் அருகில் மழை பொழிவு அதிகமாக இருந்ததால் சர்வீஸ் சாலை மற்றும் மணல் பரப்பு போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வழக்கமாக காலை நேர நடைபயிற்சிக்கு வரும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வியாசர்பாடி எஸ்.எம். நகர் பிரதான சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை நீர் தேங்கியிருக்கிறது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளையும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை அருகில் உள்ள பாலத்தின் மீது நிறுத்தி வைத்திருக்கின்றனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகு மூலமாக மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடனடியாக தேங்கி நிற்கும் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கனமழை காரணமாக ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மழை நீரோடு கழிவுநீரும் கலந்து சாலையில் தேங்கியது.
பாதாள சாக்கடை கால்வாயிலிருந்து கழிவுநீர் பொங்கி வெளியேறி வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் கனமழை காரணமாக பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள என்என் சாலை, வடிவேலு சாலை, ராஜேஸ்வரி சாலை ஆகிய பல்வேறு தெருக்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனிடையே விட்டுவிட்டு மழை பொழிந்து வருவதால் மழைநீரை அப்புறப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள சத்யா நகரில் வெள்ள பாதிப்புகளை அவர் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான உணவு விநியோகம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க முகாம்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்தந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற மழைநீர் தேக்கங்களை கண்டறிந்து ஒரு சில பகுதிகளில் பள்ளம் போன்ற பகுதிகள் இருக்கும், கப்பன் சாஸ்திர போன்ற பகுதிகளும் இருக்கும். அந்த பகுதிகளுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரு வழிவகை என்றாலும் இது போன்ற மழைக்காலங்களில் அங்கங்கு அந்தந்த இடங்களில் மின் மோட்டார்களை பொருத்தி அங்கு தேங்குகின்ற தண்ணீரை பம்பின் வாயிலாக வெளியேற்றி கனாலுக்கு கொண்டு செல்கின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். அதனால்தான் தாழ்வான பகுதியில் கூட கடந்த மழையைப் போல் அதுக்கு முன்னால் பெய்த மழையைப் போல் அதிக அளவு தண்ணீர் தேங்காய் வண்ணம் இருக்கின்றது. மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் உயிரினும் மேல் அன்பு தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கழகத் தோழர்கள் ஆரம்பித்து, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆரம்பித்து, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர்கள் வரையில் களத்திலே நிற்க உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று மக்களோடு மக்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்கின்றது. மழைக்காலத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்கும் என்பதால் குடிநீரை காய்ச்சி பருகுவதுடன் எலி காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள வெளியே சென்று வந்ததும் கை கால்களை நன்னீரில் சுத்தம் செய்ய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மழைக்காலங்களில் சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் எலி காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் இவை சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொற்று உள்ள உயிரினங்களின் கழிவுகள் மழைநீரில் கலந்திருக்கக்கூடும் என்பதால் தேங்கி இருக்கும் மழைநீரில் கால் வைத்தால் நமது உடலிலும் தொற்று ஊடுருவ வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்கள் தேங்கி இருக்கும் மழைநீரில் வெறும் கால்களில் நடக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் கம்பகா மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் 5 நபர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த விமானி பின்னர் உயிரிழந்தார். ஹெலிகாப்டரில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்படவும் அதனை விமானி தரையிறக்க முயன்றார். கீழே மக்கள் கூட்டமாக நின்றிருந்ததால் அருகில் உள்ள ஆற்றில் இறக்கியதால் இந்த விபத்து நேரிட்டது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் பொதுமக்களின் உதவியோடு கயிறு கட்டி இழுத்து மீட்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு சுற்றுலா சென்றபோது கனமழையில் சிக்கித் தவித்த 29 நபர்கள் கொண்ட குழுவினர் விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் 2 நாட்களாக பேருந்திலேயே தங்கியிருந்த எங்களுக்கு உதவுமாறு இலங்கையில் உள்ள செந்தில் தொண்டைமானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிறகே தாங்கள் சென்னை திரும்பியதாகவும் இதற்கு உதவிய அனைவருக்கும் நன்றி எனவும் தெரிவித்தனர். செந்தில் தொண்டைமானும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டர்வியூ ஆகலைன்னா டெஃபினட்டா அரௌண்டு நியர்லி எப்படியும் ஒரு இந்த 29 பேர்னா 5 லட்சம் ரூபா போட்டு தான் நாங்கள் வந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கோம். அவங்க ஏர்லைன்ஸில் டிக்கெட்டை மாற்றி கொடுக்கறதுக்கோ எதுக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ அதனால சப்சிக்வெண்ட்டாட்டு அவங்க அவர் செந்தில் தொண்டைமான் சார், அவர் புகழ்காந்தி சார், சிவசேனாதிபதி சார், அவங்க எல்லாரும் இன்டர்வியூ ஆகி அதே டிக்கெட் அப்படியே சேஞ்ச் ஒரு கவர்மெண்ட்டில் பேசி, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் பேசி அவங்க அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸில் இது பண்ணி அது God grace சேஃபாக 13 hours ட்ராவல் பண்ணி 4 hours ட்ராவல் பண்ண வேண்டியது 13 hours ட்ராவல் பண்ணி வந்து சேரும்போது அந்த ஃப்ளைட் எல்லாம் எல்லாமே போயிடுது. எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அந்த
ஏற்கனவே நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டதை அவைல் பண்ண விடலை. அது வந்து நீங்கள் வேறு தான் புதுசாக எடுத்துக்கணும், அப்புறம் தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் தான் நம்ம திரு செந்தில் தொண்டைமான் அவர்கள் வந்து எங்களுக்கு கம்பல் பண்ணி அவங்கள இது பண்ணி அந்த டிக்கெட்டை இது பண்ணி கொடுத்தாங்க, ரீஷெட்யூல் பண்ணி இன்னைக்கு காலையில் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று உயர்ந்த நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் நேற்றைய தினம் கிராமுக்கு 12,070 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றம் ஏதுமின்றி கிராம் 196 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,96,000 ரூபாயாகவும் உள்ளது. கார் சந்தையில் நெடுங்காலமாக முன்னணியில் உள்ள மாருதியின் விற்பனை கடந்த ஆண்டின் இதே நவம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 26 விழுக்காடு அதிகரித்து 2,29,021 இருந்தது. அனைத்து பிரிவுகளிலும் விற்பனை உயர்ந்திருந்ததாக மாருதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சந்தைகளைப் போல வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியும் கடந்த மாதம் அதிகரித்து 46,057 இருந்ததாக மாருதி கூறியுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியால் கடந்த மாதம் பெரும்பாலான வாகன நிறுவனங்கள் விற்பனை அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நில மோசடி வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதே வழக்கில் ஹசீனாவின் சகோதரி ஷேக் ரெஹனாவுக்கு 7 ஆண்டுகளும், சகோதரியின் மகளும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினருமான துலுப் சித்திக்கு 2 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமராக இருந்த ஹசீனா தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தனக்கும் தனது உறவினர்களுக்கும் அபகரித்ததாக டாக்கா சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கூறினார். ஹசீனா மீதான குற்றச்சாட்டை அவரது அவாமி லீக் கட்சி மறுத்திருக்கிறது. தினத்தந்தி நிர்வாக ஆசிரியர் DAR சுகுமாருக்கு 2024 ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் DAR சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எழுதுபொருள் அச்சுத்துறையில் பணிபுரிபவர்களுக்காக தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் 39 கோடியே 30 லட்சம் செலவில் கட்டப்பட்ட குடியிருப்புகளையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிமுகவின் சீனியர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என விரும்பினார். அது நிறைவேறாததால் தாவேக்கவில் இணைந்து விட்டதாக அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைந்தாலும் இப்போதும் தன்னுடன் நட்போடு பேசி வருவதாக கூறினார். வாக்குச்சாவடி அழுக்கடைந்த இடமாக இருந்தாலும் வாக்கு செலுத்துவதை தவறவிடக்கூடாது என நடிகை மஞ்சு வாரியரிடம் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மஞ்சு வாரியர் தன்னை அரசியலில் சேரச் சொல்லி பல இடங்களில் இருந்து அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். தனக்கு அந்த துறை குறித்து போதிய புரிதல் இல்லை என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் அரசியல் குறித்த கருத்து ஒருவரின் தனியுரிமை என்றும், ஆனால் அவர்கள் வாக்களிக்க கட்டாயம் வாக்குச்சாவடி வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தெரிவித்தார். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் தாவேக்க தொடர்ந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட சிபிஐ விசாரணை உத்தரவை ரத்து செய்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிடமே விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தின் விசாரணையை தொடர மீண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டால் DK சிவக்குமார் கர்நாடக முதல்வர் ஆவார் என சித்தராமையா கூறியுள்ளார். துணை முதல்வர் DK சிவக்குமார் வீட்டில் முதல்வர் சித்தராமையா காலை உணவருந்தினார். இதன்பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சித்தராமையா தங்கள் இருவருக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என கூறினார். முதல்வர் பதவி விவகாரத்தில் கட்சித் தலைமையின் முடிவை ஏற்க இருவருமே தயாராக இருப்பதாகவும் சித்தராமையா கூறினார். தானும் சிவக்குமாரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலை சந்திக்க உள்ளதாகவும் சித்தராமையா கூறினார். ஜம்மு காஷ்மீரில் OBC எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பது தொடர்பாக
முதலமைச்சர் உமர் அப்துல்லா தலைமையிலான அரசுக்கு அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் அங்கு இடஒதுக்கீடு வரம்பை 60 விழுக்காடு வரை அதிகரித்து வருகிறது. இதனால் பொது பிரிவினர் போட்டி போடுவதற்கான இடங்கள் குறைவது சர்ச்சையாகியுள்ளது. காஷ்மீரில் தற்போது ஓபிசிகளுக்கு 8 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதை 15 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று ஓபிசி சமூகத்தினரும் அரசியல் தலைவர்களும் குரல் எழுப்பி வருகின்றனர். பொது பிரிவினருக்கான இடங்கள் பாதிக்கப்படாத வகையில் காஷ்மீரிகளுக்கு வழங்கப்படும் உள்ளூர் மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று குரல்கள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் காஷ்மீரிகளுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு காஷ்மீரைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளும் காஷ்மீரிகளுக்கான அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மேற்கு வங்கத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் போது வாக்காளர் பட்டியலில் உள்ள 21 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துவிட்டது கண்டறியப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை பதிவேற்றுவதில் பல பூத் நிலை அலுவலர்கள் தயக்கம் காட்டுவதாகவும், இதனால் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டிய உயிரிழந்தவர்கள், வெளிமாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டவர்கள் மற்றும் போலி வாக்காளர்களை முழுமையாக அடையாளம் காணும் பணி தடைபட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பேச அவரது அலுவலகத்திற்கு பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி வந்தார். அப்போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆளும் கட்சி ஆதரவு பெற்ற பிஎல்ஓக்கள் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக தொண்டர்கள் பதிலுக்கு முழக்கம் எழுப்பினர். இதனால் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிலியில் நடைபெறும் மகளிர் இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரை இந்திய அணி சிறப்பான வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. சி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய மகளிர் அணி நமீபியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 13-0 என்ற கோல்கள் கணக்கில் அசத்தல் வெற்றியை ஈட்டியது. கினாபனு, கனிகா ஸ்வாச்சா ஆகியோர் ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினர். சி பிரிவில் இந்தியா, ஜெர்மனி ஆகிய அணிகள் தலா ஒரு வெற்றியுடன் முதல் 2 இடங்களில் உள்ளன. அயர்லாந்து அணி 3வது இடத்திலும் நமீபியா அணி 4வது இடத்திலும் உள்ளன.